ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் வணக்கம். நேற்று ஒரு பதிவு போட்டிருந்தேன் விஜய் தம்பியை பற்றி. நீங்கள் நிறைய பேர் எனக்கு ஆதரவு கொடுத்து என்னுடைய பதிவுக்கு லைக் பண்ணியிருக்கீங்க, ஷேர் பண்ணியிருக்கீங்க, கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. கமெண்ட் பண்ண அத்தனை பேருக்கும் நான் திரும்பவும் உங்களுக்கு நன்றி சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், நேற்று ஒரு விஷயம் மறந்துட்டேன் நான் சொல்கிறதுக்கு. ஒரு அம்மா மட்டும் அந்த கரூரில் நான் 20 லட்சத்தை திருப்பி அனுப்பிட்டேன், எனக்கு வேண்டாம், எனக்கு விஜய் நேரில் வந்து தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் திருப்பி அனுப்பி வச்சுட்டேன். எனக்கு பணம் பெருசு இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு போட்டிருந்தாங்க. பணம் பெருசு இல்லை தான், உயிர் தான் பெருசு, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் விஜய் தம்பி மறுபடியும் கரூருக்கு வந்தால் எவ்வளோ பெரிய விபரீதம் நடக்குமோ யாருக்கு தெரியும்? இந்த சாக்கை வச்சு அவரை மறுபடியும் வேறு எதனா சிக்கலில் மாட்டி விட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? இல்லை அவரையே கூட ஏதாவது பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணால் என்ன பண்ணுறது? அதனால தானே அங்கே சத்திரம்லாம் கேட்டு கூட, கல்யாண சத்திரம்லாம் கேட்டு கூட அங்கே கிடைக்காம போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் தானே அவர் மாமல்லபுரத்துக்கு வர சொல்லியிருக்காரு. ஏன் அந்த அம்மாவுக்கு அது தெரியல அப்படின்னு சொல்லி நான் கூட யோசித்தேன். இதை பற்றி பேசணும்னு நினச்சேன், ஆனால் நேற்று மறந்துட்டேன் நான் அதை பேசுகிறதுக்கு. அதான் இன்றைக்கி சொல்லலான்ட்டு சொல்கிறேன். அதே நேரத்தில் எதிர்கட்சிக்காரவங்க பயமுறுத்தி இருக்காங்க அவங்கள. நாங்கள் அதிக பணம் தரோம், அதை விட அதிகமாக நீங்கள் அதை வாங்கிக்கோங்க, இதை திருப்பி அனுப்பிச்சிருங்க, அவருக்கு அசிங்கப்படணும், அவமானப்படணும், இதை திருப்பி அனுப்பிட்டா அவருக்கு அசிங்கமாகிடும் அப்படின்னு நினச்சி அவங்க நினைக்கிறதெல்லாம் நடந்துட்டா அப்புறம் கடவுள்னு ஒன்று எதுக்கு இருக்குது? அதெல்லாம் யார் யாருக்கு என்னென்ன நடக்கணுமோ அதாவது அந்தந்த நேரத்தில் நடந்தே தீரும். யாரும் தடுக்கவும் முடியாது, அதை எடுக்கவும் முடியாது. அந்த அம்மா திருப்பி அனுப்பிட்டாங்க. அனுப்பிட்ட பிறகு கஷ்டப்பட்டுருப்பாங்க மனசுக்குள்ளே, நாம் ஏன் திருப்பி அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்களுக்கு மிரட்டல் வந்திருக்கும். அந்த மிரட்டல்னால தான் அவங்க திருப்பி அனுப்பிச்சிருப்பாங்க. இதை நான் யோசித்து நினைக்கிறேன். ஆனால் அது உங்களுக்கெல்லாம் தெரியுதா தெரியலையான்னு தெரியல. ஆனால் உங்களுக்கு தெரியப்படுத்தணும்னு ஒரு எண்ணம் ஏற்பட்டு நான் சொல்லிகிட்ருக்கேன். விஜய் தம்பியை யார் யாரெல்லாம் அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் அவங்களே அவங்க அசிங்கப்படுத்திக்கிற மாதிரி தான், சாணி போட்டுக்கிற மாதிரி தான். இது நிறைய பேருக்கு தெரியல, தெரிகிற வரைக்கும் கஷ்டம்தான். தெரிஞ்சிச்சுன்னா அது மாதிரி பேச மாட்டாங்க. எத்தனை ராஜாங்க வந்தாங்க, எத்தனை பேர் வந்திருக்காங்க இந்த மாதிரி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கறதுக்கு? இல்லை. இந்த நாமக்கல்லில் 400 பேர் ஃபுட் பாய்சனால் ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அங்கே கூட தான் தாவிக்க தொண்டர்கள்லாம் போயிருக்காங்க. ஆனால் உள்ளே போகிறதுக்கே அனுமதி கொடுக்கலையா. அப்படி இருக்கும்போது இவர் மறுபடியும் கரூருக்கு வந்தால் எவ்வளோ பிரச்சனைங்க ஆகும்? அது அடுத்தவங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்றதுக்காக தான் அவர் பாதுகாப்பாக அங்கே வர வச்சுருக்கிறாரு. அவருக்கு என்ன வரவழைக்கணும், நான் தலையெழுத்தா? அப்படி ஒன்றும் இல்லைல்ல. கொடுக்கலான்னா இவங்க ஒன்றும் அடிக்க போகிறாங்க? அவர் தான் ஏற்கனவே சொல்லியிருந்தார், கர்ப்பிணி பெண்கள், வயசானவங்க, குழந்தைங்க இவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வராதீங்க, வந்தீங்கன்னா ஜாக்கிரதையாக இருங்க, இளைஞரை கூட வண்டிங்களை தொத்திக்கிட்டு வராதீங்க, இதெல்லாம் அவர் ஏற்கனவே சொன்னது தானே. மக்களாகிய நாம் தான் அதை பொறுப்பாக நடந்துக்கணும். கொஞ்சமாவது நாம் பொறுப்பாக இல்லைன்னா அசம்பாவிதம் நடக்க தான் செய்யுது. அப்படி இருந்தால் அவர் அது பொறுப்பு ஏற்று அவர் செய்கிறாருன்னா அவர் பெரிய மனுஷன் தானே. இதை நாம் எல்லாம் ஒத்துக்கணும் தானே. ஒத்துக்கிட்டு இது காசு கொடுத்து வந்த கூட்டம் இல்லை, அன்பால் தானாக வந்த கூட்டம். இது புரிஞ்சுக்கிட்டா நம்ம எல்லாருக்கும் நல்லது. வாழ்க வாழ்க தமிழ், வாழ்க டிவிக்கு.